என்னைக்காவது ஒரு நாள் ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிடுவாங்கிற அந்த ஆபத்துக்கு பயந்து இந்த அரசாங்கத்துக்கு காசு கட்டி இவங்க டெய்லி திருடிட்டு இருப்பாங்க. இதாவது ரிஸ்க் என்னைக்காவது ஒரு நாள் தான். இது மாதம் வருஷம் வந்து இவங்க வந்து இந்த 2 அரசாங்கமும் வந்து திருடி சாப்பிட்டு இருந்தது. இப்படியாப்பட்ட சூழலில் அவங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் என்ன சூழல் அப்படின்னா மக்கால அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சா? இல்லை. அப்படி ஒரு டாக்ஸ் சிஸ்டம் ஏன் இல்லை அப்படின்னா அங்கே பொருளாதாரமே கிடையாது. பொருளாதாரம் கிடையாது, உணவு உற்பத்தி கிடையாது, எல்லாமே வெளியிலிருந்து தான் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழல். யாருக்கு? மக்காவுக்கு. அப்போ மக்காவுக்கு இருந்த வருமானத்துக்கு இருந்த ஒரே சோர்ஸு காபத்துல்லா ஒன்று. காபத்துல்லாவுக்காக அதுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு மதிப்பு இருந்தது. அதுக்கு பார்க்கறதுக்காக எல்லா ஊர்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. அந்த வர்ற மக்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லா விதமான உணவுப் பொருளும் கொண்டு வருவாங்க. அந்த சந்தையில், மக்கா சந்தையில் எல்லா பொருளும் கிடைக்கும். எந்த பொருளும் அங்கே ஓன் ப்ராடக்ட் கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் ஃபாரின் ப்ராடக்ட் தான். அரிசி ஃபாரின் ப்ராடக்ட்டு, கோதுமை ஃபாரின் ப்ராடக்ட்டு, பருப்பு ஃபாரின் ப்ராடக்ட்டு, வெங்காயம் ஃபாரின் ப்ராடக்ட்டு, எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட் தான். எதுக்கு? மக்காவுக்கு. இப்படி உங்களுடைய அந்த பொருளாதார நிலைமை இருந்துச்சு. அப்போது அங்கே மக்கால இருந்துச்சுல்ல, அப்போ அவங்க மக்கால ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அதாவது நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதீனா சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்கும் அவுட்டரில். நாளைக்கு உம்ராக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், மக்காலேருந்து கிளம்பும்போது வெறும் நடுவில் பாலைவனமாக வந்துட்டு இருக்கும். திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஊர் வரும். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். இப்போ சேலத்துலேருந்து போனீங்கன்னா வழி எல்லாம் பில்டிங்காக இருக்கும். அங்கே வந்து அப்படி இருக்காது. அங்கே வந்து தூரமாக ஊர் இருக்கும். மக்காலேருந்து மதீனா ஒரு பக்கம் இருக்கும், தாயிஃப் இருக்கும், நஜ்து இருக்கும், தபுக் இருக்கும், ஹைபர் இருக்கும். இது மாதிரியான ஊர்கள் அங்கங்கே இருக்கும். இப்போ இந்த சின்ன சின்ன ஊர்களுக்கு தலைமை தாங்கின தலைநகரமாக எது இருந்தது? மக்கா இருந்தது.